ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான சனிக்கிழமை காலை வணக்கம். அன்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாங்க. நாங்கள் நலமாக இருக்கிறோம். இன்னைக்கு சனிக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன விஷயங்கள், அதிர்ஷ்டகரமான விஷயங்கள் எல்லாம் காத்திருக்கு அப்படின்ற சர்ப்ரைஸான நமது ராசி பலன்களை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறோம். நமது ராசிக்கு மட்டும்தான் பார்க்க இருக்கிறோம். அதனால உங்களுக்கு நேரம் மிச்சமாகும். மேலும் நமது சேனலுக்கு இது வரைக்கும் ஆதரவு தராத புதியவராக நீங்கள் இருக்கிறீங்கன்னா இப்போவே நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விட்டீங்கன்னா புதிய வீடியோக்கள் உங்கள் மொபைல் தேடி நோட்டிஃபிகேஷன் மூலமாக வந்துகிட்டே இருக்குங்க. நமது தினசரி ராசி பலன்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கறதுக்கு நல்ல வாய்ப்புகளாக அது அமையும். ஸோ அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஏற்கனவே ஆதரவு தரும் அன்பர்களுக்கும் புதிதாக ஆதரவு தரப்போகக்கூடிய புதிய அன்பர்களுக்கும் எனது மனமார்ந்த உளமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்னைக்கு சனிக்கிழமை ராசி பலன்கள் எப்படி இருக்கு அப்படின்றத இப்போ பார்க்கலாம் வாங்க. இன்றைய தினம் 2024 வருடங்க மார்ச் மாதம் 23ஆம் தேதி சனிக்கிழமை. தமிழ் வருடத்தில் சோபக்கிருது வருடம் பங்குனி மாதம் 10ஆம் நாள். இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் எவர். இன்னைக்கு நமது கடகராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்த தினம் ராசிக்கு 9ஆம் இடத்துல 3 குடையனும் 12 குடையனும் சேர்க்கை பெற்று நீச்சமடைந்து காணப்படுகிறார்கள். மேலும் ராசி அதிபதி 2ஆம் இடத்துல இருக்கிறாருங்க. சந்திர பகவான் குரு பார்வை பெறுவது நல்ல அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய அமைப்பாக கருதப்படுதுங்க. ஏன்னா ராசி அதிபதி சந்திர பகவான் தனஸ்தானத்தில் இருக்கிறது அதிகமான நன்மைகளை ஏற்படுத்தி தரும். அதன் மூலமாக இந்த மாதிரி கிரக அமைப்புகள் மூலமாக நமது கடகராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு வசதிகள் பெருகக்கூடிய ஒரு நாளுங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா நீங்கள் 2 வீலர் அல்லது 4 வீலர் போன்ற வண்டி வாகனங்களை நீங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க. புதிதாக அல்லது எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு பழைய வாகனங்களை கொடுத்து நீங்கள் புதிய வாகனங்கள் வாங்குவீங்க. அந்த மாதிரி வாகன வசதிகள் மேம்படக்கூடிய சிறந்த ஒரு நாளாக இன்னைக்கு நீங்கள் அமைப்பெறுவீங்க. எதிர்பாராத வகையில் உங்களுக்கு தன லாபம் அதிகரிக்கக்கூடியதாக இருக்குங்க. பண வரவுகள் நீங்கள் எதிர்பாராத சில சோர்ஸ்லேருந்து கூட இன்னைக்கு உங்களுக்கு உருவாகும். அதன் மூலமாக நிம்மதி கிடைக்குங்க. பண வருமானம் அதிகரிக்கும் போது, பொருளாதார வளர்ச்சி அடையும் போது உங்களுக்கான முன்னேற்றகரமான நல்ல சூழலை நீங்கள் உருவாக்கி கொள்ள முடியும். எனவே பணம் ஒரு பிரச்சனையாக இருக்காதுங்க. உங்கள் காரியங்கள் சிறப்பாக ஈடுபடுவதற்கான வாய்ப்புகளை அதன் மூலமாக நீங்கள் பெறுவீங்க. வியாபாரம் இன்னைக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி தருங்க. ஏன்னா வியாபார ரீதியாக புதிதாக டெக்னிக்கான நிறைய விஷயங்களை, யுக்திகளை நீங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க. வியாபாரத்தில் நெளிவு சுழிவு எதுவாக இருந்தாலும் அதெல்லாம் நீங்கள் சிறப்பாக கற்றுக்கொண்டு நல்ல ஒரு விதமான முன்னேற்றத்தை நீங்கள் உங்கள் வியாபாரத்தில் ஏற்படுத்திக் கொள்ள ஒரு அடித்தளமான ஒரு நாள் இன்றைய தினம். உங்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய நாட்பட்ட பிரச்சனைகள், நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு இன்னைக்கு நல்ல தீர்வு கிடைக்கக்கூடியவாகவும் இருக்கிறதுனால அதன் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கீங்க. மகிழ்ச்சியாக சில சுப நிகழ்ச்சிகளை கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க. அந்த மாதிரி கலந்துக்கும் போது உறவினர்களெல்லாம் நீங்கள் மீட் பண்ண முடியும். சொந்த பந்தங்களுடன் நீங்கள் கலகலப்பாக சிரித்து பேசி மகிழக்கூடிய வாய்ப்புகள் அதன் மூலமாக உருவாகுங்க. ஆனால் அந்த மாதிரி நேரத்தில் வாக்குவாதங்கள் நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடாதுங்க. உங்களுக்கு ஏதாவது பெண்டிங்கான ஒர்க்கு இருக்குது அப்படின்னா அந்த லிஸ்ட்டை நீங்கள் ரெடி பண்ணுங்க. எந்தெந்த ஒர்க்கு பெண்டிங்காக இருக்குன்னு நீங்கள் செக் பண்ணிவிட்டு அந்த தடைப்பட்ட பணிகளை இன்னைக்கு ஒரு ட்ரை பண்ணி பாருங்களேன். உங்களுக்கு எல்லா ஒர்க்குமே இன்னைக்கு முடிஞ்சிருங்க. பெண்டிங்கான ஒர்க்கெல்லாம் முடிப்பதற்கு உகந்த ஒரு நாள். ஸோ அது குறித்த முயற்சிகளை நீ மேற்கொள்வதற்கு கண்டிப்பாக தயக்கமே காட்ட தேவையில்லைங்க. குடும்ப வாழ்க்கை அமைதியாக இருக்கும். ஒவ்வொரு குடும்ப உறுப்பினர்களும் ஒற்றுமையாக ஒருவருக்கு ஒருவர் அன்பு செலுத்தி பரஸ்பரமாக உதவி செய்து கொள்ளக்கூடிய யோகம் இருக்குங்க. மகிழ்ச்சியாக இருப்பீங்க. குடும்ப வாழ்க்கையின் மூலமாக அதிகமான மகிழ்ச்சியில் சேரக்கூடிய யோகம் இருக்கு. மேலும் நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் சேருங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கும்போது கலகலப்பாக ஜாலியாக உங்களால் இருக்க முடியும். எனவே அந்த நல்ல ஒரு சிறப்பான சூழலை நீங்கள் உருவாக்கி கொள்ளுங்கள். கால்நடைகள், ஆடு மாடு போன்ற கால்நடைகள் தொடர்பான பணிகள் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் இன்னைக்கு அதிகமான லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க. புதிய நபர்கள் நிறைய பேர் இன்னைக்கு அறிமுகமாகி நட்பு வட்டாரம் பெருகக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க. அந்த புதிய நபர்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கிறது. மாணவர்களுக்கு அதீதமான முன்னேற்றங்கள் கல்வியில் காத்திருக்குங்க. அதை பயன்படுத்தி கொண்டு மாணவர்கள் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் கிடைக்கும் போது மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா கல்வி வாழ்க்கையில நல்ல முன்னேற்றத்தை நீங்கள் கண்டிப்பாக அனுபவிக்க முடியுங்க. இன்றைய தினம் உங்களது பேச்சுக்கள் மூலமாக மற்றவங்களுக்கு உங்கள் அனுபவம் என்ன அப்படின்றது புரிய வரும். அதனால பேசியே நீங்கள் கெத்தை காட்ட முடியுங்க. மேலும் சில காரிய வெற்றிகள் உங்களுக்கு சாதகமாக உருவாக்கக்கூடிய வகையில் நீங்கள் உங்கள் பேச்சு திறமையை பயன்படுத்தலாம். எனவே வெற்றிகரமான ஒரு நாள் இன்றைய தினம் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்றைய தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்கள் அன்பை வென்ற காதலருடனான காதல் வாழ்க்கையில் இன்னைக்கு நீங்கள் நல்ல ரொமான்டிக்கான சந்திப்பை காதலருடன் இன்றைய தினம் அமைப்பெறக்கூடிய வாய்ப்பில் இருந்தாலும் அது ரொம்ப நேரம் நீடிக்காதுங்க. அதனால காதல் வாழ்க்கையில் இன்னைக்கு கொஞ்சம் பொறுமை தேவைங்க. நீங்கள் சின்ன சின்ன விஷயங்களுக்காக டென்ஷன் ஆகக்கூடாதுங்க. இன்றைய தினம் உங்களை மனக்குறந்த காதலருடன் நீங்கள் திருமணத்திற்கான முயற்சிகள் பேச்சுவார்த்தைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளை நீங்கள் செய்து கொள்ளலாங்க. உங்கள் காதலரை நீங்கள் சந்தித்து திருமணத்திற்காக நீங்கள் முயற்சி செய்யக்கூடிய நல்ல ஒரு யோசனைகள் நீங்கள் நிறைய ஷேர் பண்ணிக்கலாங்க. அதன் மூலமாக உங்கள் காதல் வாழ்க்கை அடுத்த கட்டத்திற்கு போவதற்கான நல்ல ஒரு அடித்தளத்தை நீங்கள் உருவாக்கி கொள்ள முடியுங்க.
ஆனாலும் உங்கள் காதலர் கூட பேசும்போதும் பழகும்போதும் கொஞ்சம் நிதானமாக இருங்க. அதிகமான உற்சாகம் உங்களுக்கு இன்னைக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளையும் கண்டிப்பாக பெற முடியும். இன்றைய தினத்தை பொறுத்தவரைக்கும் சரியான முறையில் உங்கள் பணத்தை வந்து நீங்கள் ஹேண்டில் பண்ணணுங்க. ஏன்னா இன்னைக்கு பணத்தை வந்து உங்களால் சேமிக்க முடியும். அந்த மாதிரி நல்ல சூழல் உங்களுக்கு இருக்குங்க. பழைய பாக்கிகளை கூட இப்பொழுது வசூலாகக்கூடிய யோகம் இருக்கிறதுனால நீங்கள் வந்து சேவிங்ஸில் கொஞ்சம் ஆர்வம் செலுத்துறது நல்லதுங்க. குடும்ப வாழ்க்கையில் உங்கள் வீட்டோட சூழ்நிலை வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் ஈஸியாக ஜட்ஜ் பண்ண முடியாத அளவுக்கு, கணிக்க முடியாத அளவுக்கு இருக்குங்க. அதனால பொறுமையாக இருந்து உங்கள் காரியங்களை நீங்கள் அணுகுவது ரொம்ப ரொம்ப அவசியம். சமுதாய பணிகளை கூட ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு உங்களுக்கு அதிகமாக இருக்குங்க. அந்த மாதிரியான விஷயங்களுக்கும் நீங்க நேரத்தை செலவிடலாம். இந்த தினத்தை வந்து நீங்க பொது பணிகளுக்காக, மத்தவங்களுக்காக உதவி செய்யக்கூடிய நேரத்தை நீங்க வந்து உருவாக்கி கொண்டால் அபரிமிதமான நல்ல மாற்றங்கள் உங்களுக்கும் இருக்குங்க. இன்னைக்கு உங்களுடைய நெருக்கமான உறவினர்கள்கிட்ட சில பேர் வந்து அவதூறாக உங்களை பற்றி சில புகாரை அளிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. உங்க அண்டை வீட்டார் முதற்கொண்டு சில பேர் உங்க சொந்த பந்தங்களை சந்தித்து சில தவறான கருத்துக்களை பரிமாறிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்க அதெல்லாம் தவிர்ப்பதற்கு நீங்க உங்க உறவினர்களிடம் உண்மையான நிலையை விளக்கி உங்க உறவுகளை வந்து வலுப்படுத்துவதற்கான வாய்ப்புகளை நீங்கள் வந்து ஏற்படுத்திக் கொள்ள முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டுங்க. அதன் மூலமாக உங்களது சொந்த பந்தங்களுடன் சிறப்பான உறவுகளை நீங்கள் வலுவாக மாற்றிக்கொள்ள முடியுங்க. திருமணம் மாணவர்களுக்கு இன்றைய தினம் மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க. இன்றைய தினம் இல்லற வாழ்க்கையில உங்க வாழ்க்கை துணையுடன் நீங்கள் கோவப்படாமல் நிதானித்து பொறுமையாக செயல்பட்டு கொஞ்சம் நேரத்தை அவர் கூட ஸ்பெண்ட் பண்ணும்போது நல்ல ஒரு புரிதலை ஏற்படுத்திக் கொள்ள முயற்சிகள் மேற்கொள்ளும் போது தான் இல்லற வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாறுங்கிறது மறந்துடாதீங்க. ஸோ அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம். உங்களுக்கும் உங்க வாழ்க்கை துணைக்கு முடியல 3ஆம் நபர் தலையிட்டை நீங்கள் தவிர்க்க வேண்டியது இன்னைக்கு ரொம்ப அவசியங்க. உங்களுடைய விருப்பங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றிகளை பெற்றுத் தருவதற்கான நல்ல ஒரு காந்த சக்தியாக அமையும். அதனால ஆசைப்படுங்க, ஆனா பேராசைப்படக்கூடாதுங்க. நெகட்டிவான விஷயங்கள் எல்லாம் நீங்க வந்து கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். சில பேர் வந்து பயத்தை மனசுல வச்சிருப்பாங்க. சந்தேக குணம், கோபம், பேராசை அந்த மாதிரி நெகட்டிவான குணங்கள்லாம் வச்சிருக்கும் போது அதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக தேவையில்லாத விளைவுகளை ஏற்படுத்தி விடும். அதெல்லாம் தவிர்த்து விடுங்கள். நேர்மறை எண்ணங்களோடு செயல்படுங்க. உங்களுக்கு நீங்களே ஒரு தூண்டுகோலாக இருந்து உங்க உணர்வுகளை வந்து நீங்க அடையாளம் கண்டு நீங்க சிறப்பாக காரியங்களில் ஈடுபடுங்கள். மிகச்சிறந்த வெற்றிகரமான ஒரு நாளை நீங்க மாற்றிக்கொள்ள முடியுங்க. அற்புதமான ஒரு நாள். அன்பு மழை இன்னைக்கும் குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக ஏற்படும். எனவே நீங்க கண்டிப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நல்ல சிரித்து பேசி மகிழக்கூடிய கலகலப்பான ஒரு நாள் இன்றைய தினம். பொருளாதார வளர்ச்சி அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள். உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு உங்கள் சில காரியங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு முடியாதுங்க. அதனால உங்கள் காரியங்களை கொஞ்சம் கூடுதல் ஃபோக்கஸ் பண்ணி கவனமுடன் செயல்பட வேண்டியது ரொம்ப அவசியங்க. எந்த காரியத்தையும் வந்து டக்குன்னு முடிக்கணும்னு தான் நீங்கள் ஆசைப்படுவீங்க. ஆனால் அந்த மாதிரி முடியாமல் இழுபறியாக மாறக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க. இப்பொழுது செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. அத்தியாவசியமான சில பொருட்களை வாங்குவதற்கு நீங்கள் வழக்கத்தை விட அதிகமாக கூடுதல் பணம் கொடுத்து அதை வாங்க வேண்டிய சூழல் ஏற்படலாங்க. ஸோ செலவுகள் செய்யும்போது எந்த இடத்துல எந்த பொருள் கம்மியாக கிடைக்குங்கிறத நீங்கள் அனலைஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம். தொழில் புரியக்கூடிய அன்பர்களுக்கு இன்றைக்கி சின்ன சின்ன குறுக்கீடுகள் உங்கள் தொழிலில் ஏற்படக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க. இருந்தாலும் எல்லாத்தையும் நீங்கள் சமாளிக்க முடியும். உங்களுக்கான நல்ல ஆதரவு கண்டிப்பாக கிடைக்குங்க. குடும்ப உறுப்பினர்களுடன் நீங்கள் அதிகமான நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணி அந்த ஆதரவை பெற்றுக்கொள்ளுங்கள். இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க. இன்னைக்கு தினத்தை இன்னும் சிறப்பானதாக மாற்றணும்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமைன்னு பார்க்கும்போது இன்னைக்கு நீங்கள் பிங்க் கலரை பயன்படுத்தினால் அது இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் வரக்கூடிய நிறமாக அமையுதுங்க. மேலும் நம்பர் 5 இன்னைக்கு அதிர்ஷ்ட எண்ணாக அமைது. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது கடகராசி என்பர்களில் யாரெல்லாம் இன்று தினம் புனர்பூசம் நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்னைக்கு உங்களுக்கு பண வரவுகள் தாராளமாக கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க. எதிர்பாராத வகையில் உங்களுக்கு வெவ்வேறு வகையில் பண வரவுகள் வந்து சேரும். வண்டி வாகன வசதிகள்லாம் மேம்படக்கூடிய யோகம் உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க. பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்று தினம் பூசம் நட்சத்திர நண்பர்களுக்கு உங்களுக்கு நீண்ட நாளாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு காணக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு உங்களுக்கு உருவாங்க. வியாபாரிகளுக்கு புதிதாக டெக்னிக் நிறைய கற்றுக்கொள்ளக்கூடிய யோகம் இருக்குங்க. நிறைய நெளிவு சுலகுகளை கற்றுக்கொள்ளக்கூடிய யோகம் உங்களுக்கு சூப்பராக இருக்கிறது. பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பிரச்சனைகள் தீரும். ஆயில்யம் நட்சத்திர நண்பர்களுக்கு இன்னைக்கு வெற்றிகரமான ஒரு நாள் சொல்லலாங்க. புதிய நபர்கள் நிறைய பேர் அறிமுகம் வரதுனால உங்கள் வாழ்க்கையில் அவர்கள் மூலமாக சில மாற்றங்கள் ஏற்படலாம். நீங்கள் உங்கள் பேச்சு திறமை பயன்படுத்துங்க. அதன் மூலமாக நீங்கள் எவ்வளவு பெரிய எக்ஸ்பீரியன்ஸான ஆளுங்கிறத மற்றவங்க புரிஞ்சுக்குவாங்க. ஸோ பேச்சுக்கள் மூலமாக அனுபவ அறிவு வெளிப்படும். அதை பயன்படுத்தி கொண்டு உங்கள் பேச்சு திறமையினால் நல்ல சூழலை உருவாக்கி கொள்ளுங்கள். நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புகிறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் இணைந்திருங்கள். நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும்
2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.